சில எப்பரா இருக்கீங்க? சரங்க ஐ லவ் யூ. ஸோ ரொம்ப நாளாக வந்து நான் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷேட்ஸ் ஆஃப் லவ்வோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி எதாவது எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இதோட கதை புரியும். ஸோ வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே கடைசியில் எதற்கு விட்டு போனா, ஸோ இங்கே வந்து ஜிம்மன் வந்து உங்களோட மாமா பையனை இருந்திருப்பார். ஆனால் நீங்கள் அண்ணன் தான் கூப்பிட்றீங்க. ஜிம்மனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா அண்ணன்லாம் கூப்பிடாத அந்த மனுஷன் கத்துற. நீங்கள் அப்படியே வந்து கேட்காம அண்ணான் தான் கூப்பிட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து சரி எவக்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து பேசுறதை விட்டுட்டார். மீன்ஸ் அவ்வளோவா பேசல. அண்ணான்னு கூப்பிடாதுன்னா நீங்கள் கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. அந்த மனுஷன் கவனிட்டு இருப்பார். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கவே வந்து கொஞ்சம் வருஷங்கள் ஆயிட்டு. ஓகேவா? இப்போ ஜிம்மன் வந்து 10th படிக்கிறாரு. எல்லாருமே ஓகேவா? ஸோ ஹீரோயினும் சரி ஹீரோஸும் சரி எல்லாமே 10th படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, லைக் நம்மளோட விமன் குக் எங்கே இருக்காங்கன்னா, நம்ம தயாங்கோட வீட்டில் இருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, கிரிக்கெட் மேட்ச் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ வந்து மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அப்படி ஜெயிச்சிடணும், நம்ம டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 பேர் அப்படியே ஆவலாக பார்த்துட்ருக்காங்க. அங்கே வேறு வந்து தோக்க போகிற மாதிரியே இருக்குது. ஐயோ தோத்துறாதீங்க, ப்ளீஸ் தோத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. அப்படியே பார்த்துட்ருக்கும் போது சிக்ஸர் அப்படி சொல்லிட்டு ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அணி ஜெயிச்சு விட்டது அப்படி சொல்லிட்டு இன்னொரு சவுண்டு கேட்டோன்னே அப்படியே அந்த ஃபோனை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு ஜாலி எகிரி குதிக்கிறானுங்க அந்த பெட்டு மேலே. இவங்க குதிக்கிற குதியில் அந்த பெட்டே உடஞ்சி போயிடும் போல். அந்த அளவுக்கு அவங்க குதிக்கிறானுங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க, சட்டியெல்லாம் கிழிச்சிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கும் போது என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸோட தயங்கம்மா வந்துட்டுருக்காங்க. இங்கே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சண்டை போட்டுக்குதுங்க. ஏன் சட்டை எனக்கு நீ கிழிச்ச, நீ எதுக்குடா கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு 3ங்களும் அப்படியே சண்டை போட்டு உருண்டுட்ருக்குங்க. எங்கள் டக்குன்னு கலந்து வந்துட்டு டாய் அப்படின்னு ஒரு சத்தம். 3 பேரும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் நிற்கிறானுங்க. என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ணலையே. என்னடா சத்தையில் இந்த கதியில் இருக்குது? அம்மா அதை நம்ம டீம் ஜெயிச்சிச்சு இல்லை, அதுக்கு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் முறைக்க ஒரு ஆர்வத்தில் எல்லாம் பண்ணிட்டோம். உங்கள் ஆர்வத்துக்கு ஒரு அறவே இல்லையாடா? சரி இந்தாங்க ஸ்நாக்ஸு, ட்ரெஸ்ஸை மாற்றுங்க, பிச்சைக்கார மாதிரியே இருக்கீங்க. சரிம்மானே சொல்லிட்டு டக்குன்னு வந்து ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிக்கிறானுங்க. அந்த ட்ரெஸ் எடுத்து போடாதீங்கடா. அது தானே நாங்கள் எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஷர்ட்ஸே எடுத்து போட்டுட்ருக்காங்க. சரி வாங்கடா, வேலை இருக்குது கிளம்புவோம். என்ன வேலை இருக்குதுன்னு கிளம்புறீங்க? 10th படிக்கிறீங்க, உட்காந்து படிங்கடா. அம்மா இல்லைம்மா ஒரு முக்கியமான வேலை வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கிளம்புதுங்க. எங்கள் அப்படியே அவங்க அம்மா பார்த்து ஐயோ இதுங்களும் திறந்து சரி இந்த வயசில் என்ஜாய் பண்ண வேறு எந்த வயசில் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட அம்மா விட்டுறாங்க. அப்படி கடன்னு வரும்போது எங்கள் தயங்கோட அப்பா பார்த்திங்கன்னா வந்து அப்படியே டீயோ ஏதோ குடிச்சிட்டு வந்து கால் மேலே கால் போட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது தயாங்கு, ஜிம்மன், ஜங்குக் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க 3 பேரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிச்சுக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பேசி மாற்றி பார்த்துக்கிறானுங்க. என்னாச்சு அங்கு, என்னத்துக்கு எங்களை நிற்க சொன்னீங்க? உங்களுக்கு இந்த தினேஷ் அங்கிள் வீட்டு பையனை தெரியுமா? யார் அங்கிள்? நீங்கள் சொன்ன பின்னாடி தான் எனக்கு தெரியும். எங்கள் அப்படியே தயங்கோட அப்பா ஜிம்மனை முறைக்கவே டக்குன்னு ஜிம்மனை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிச்சிக்கிறாரு. இங்கே தயங்கோட அம்மா பார்த்துட்டு என்னங்க பண்ணுறீங்க? அவங்க விளையாட போகட்டும், எதுக்கு அவங்கள இப்படி நிற்க வச்சுருக்கீங்க? போக விடுங்க. இவங்க என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா? என்ன வேலைங்க பண்ணாங்க? நம்ம பிள்ளைங்க போய் என்னங்க பண்ண போகிறாங்க? அவங்க ஒன்றும் தெரியாத பிள்ளைங்க. யார் இவங்க? ஒன்றும் தெரியாத பிள்ளைங்க. நீ தாண்டி அப்படி சொல்லிக்கணும், சரியான கேடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கப்பா திட்டுறாரு. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டாங்க அப்படி? அவங்ககிட்டே கேளு. என்னடா பண்ண? நாங்கள் என்னம்மா பண்ணோம்? அப்பா இதை வளர்றாரு. நான் வளர்றானா? நம்ம தினேஷ் தெரியும்ல? ஆமாம். உங்கள் எம்ப்ளாயி? ஆமாம். சொல்லுங்கள் என்ன விஷயம்? உங்கள் பையன் தலையை உடச்சிட்டு வந்திருக்கானுங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், கிரிக்கெட் விளையாடுன்ற பேரில் பாலை வந்து அந்த பையன் தலைக்கு அடிச்சிருக்காங்க. இப்போ அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கா தெரியுமா? அப்படியே தயங்க பார்க்குறாங்க. அம்மா அவனும் எங்கள் டீமில் ஒரு ஆளை அடித்தாம்மா. எங்கள் தயங்கோட அம்மா அப்படியே முறைச்சிட்டு என்ன நடந்துச்சு, என்ன பண்ணிங்க?
அதுவாம்மா. ஸோ இப்போ நம்ம அப்படியே ஃப்ளாஷ்பேக் வந்து போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தயாங்கோட குரூப்பும் அப்புறம் வந்து அவங்களோட எதிரி ஜாக்சனோட குரூப்பும் வந்து லைக் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளாட்லாம் பெட் கட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து விளையாடிட்டு இருக்கும்போது ஜாக்சனோட குரூப்லேருந்து ஸோ தயாங்கோட குரூப்பில் ஒரு பையனுக்கு வந்து அடிபட்டுச்சு. லேசாக தான் அடிபட்டிருக்கும் ஓகேவா. இங்கே தயாங்க்கு வந்து செம்ம வெறியாயிடுத்து. எவ்வளோ தைரியம் தான் என்னோடய டீம்மேட்டே நீ வந்து அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியாமல் தான் பட்டிருக்கு ஓகே. அவங்க வேணும்னுக்குலாம் பண்ண கிடையாது. ஸோ இங்கே வந்து இப்போ தயாங்க வந்து எப்படியோ அவுட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து போட்டிருப்பானுங்க. ஆனால் பால் வந்து அவர் காலுக்கு போட்டிருப்பாங்க. லைக் அவங்க காலை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போடும்போது தயாங்க வந்து இது கவனிச்சிட்டாரு. பால் வந்து என் காலுக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கவனிச்சிட்டாரு. ஸோ அந்த பால் வந்து காலுக்கு வரும்போது டக்குன்னு அதை மாற்றி அடித்து அந்த பவுலிங் போட்ட பையன் இருக்கால அவன் தலைக்கே அடிச்சிட்டாரு. அந்த தலையிலேருந்து ரத்தமே வந்திருக்கும். அடித்த உடனே அவ்வளோ சண்டை உருண்டு பெருண்டு அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய சண்டை போயிருக்கும். அங்கே இருக்கிற பெரியவங்களாம் தான் வந்து தடுத்து விட்டு அவங்க 2 பேரும் பிரித்து அமைச்சிருப்பாங்க. அந்த பையனையும் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருப்பாங்க ஓகேவா. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். தேங்க எல்லாமே சொல்லிட்டாரு. அப்படியே உங்கள் அம்மா பார்த்து முறைக்கிறானுங்க. டேய் உங்கள் டீம்மேட் பையனுக்கு சின்ன அடி தானே பட்டுச்சு, இருந்தாலும் என் டீம்மேட் இல்லைம்மா. என்னடா டீம்மேட்டு? அவனுக்கு ஒரு சின்ன அடிபட்டதுக்கு அப்பா இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கவில்லை. என்ன அவன் என் காலுக்கு ஏன் பண்ண தெரியுமா? நான் எப்படியோ தப்பிச்சு, இல்லைன்னா என் காலுக்கு என்ன இருக்கும்? ஆமாங்க அவன் பண்ணது தானே தப்பு, இல்லைன்னா அவன் அப்படி அடிச்சிருப்பானா? அவங்க 2 பேர் திருத்தவே முடியாது. நான் என்ன தான் சொன்னாலும் உன் பிள்ளைக்கு தான் நீ சப்போர்ட் பண்ண தவிர எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே பேசி பிரயோஜனம் கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கப்பா கடுப்பாயிட்டு திரும்பி நியூஸ் பேப்பர் வந்து பாட்டி படிச்சுட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் போயிட்டானுங்க. டேய் 3 பேர் திரும்பி ஏதோ சண்டை வளர்த்துட்டு வந்தீங்க, நடக்கிறதே வேறு பார்த்துக்கோங்க. சரி எங்கள் இனிமேல் எந்த சண்டையும் வராது. டே ஜிம்முன்னு நீ தான் இவங்களோட ஒரு வயசு பெரியவனாக இருக்க, இதான் சண்டை மட்டும் வந்துச்சு உன்னை தான் கட்டி வச்சு அடிப்பை பார்த்துக்கோ. என்ன அங்கிள் அவங்க பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுறது? அதான் சொல்கிறேன், எனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சு வந்துச்சு நீங்கள் எங்கேயாவது சண்டை போட்டிங்கன்னு உன்னை தான் கட்டி வச்சு அடிப்பேன். நீங்கள் சொல்லிட்டீங்களா அங்கிள், எந்த சண்டையும் வராது, வாங்கடா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அப்படியே தப்பிச்சு ஓட்டே போயிட்டானுங்க. அப்பா என்னடா உங்கள் அப்பா ஹிட்லர் மாதிரி இருக்கான். டே எங்கள் அப்பா இருக்கட்டுமே, ஹிட்லர் மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் சண்டை போட்டு நான் எதுக்கிட்ட அடி வாங்கணும்? அதுவும் தலையெழுத்து என் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ஆமாடா உங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன், என்ன பண்ணுறது, போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மின்னந்து எங்கள் அம்மா 5 டைம் ஃபோன் வச்சுட்டாங்க. நான் ஃபோன் எடுக்கல. நான் திரும்பியும் 6ஆவது டைம் ஃபோன் பண்ணுவேன், எடுத்துட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ மட்டும் நீ வீட்டு பக்கம் வரலன்னு வச்சுக்கோயேன் தொடப்பக்கட்டை அங்கே வரைக்கும் வந்துடும் சொல்லிட்டாங்க. அவங்க அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பேன்னு பார்க்குறாங்க. என்ன இதுக்கே வாயை பறந்துட்டீங்க, இன்னும் எவ்வளவோ இருக்குது. எங்கள் அம்மாவோட சுயரூபத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் வராது, அந்தளவுக்கோட இருப்பாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரை வந்து கிளம்புறானுங்க. லைக் வந்து ஃபஸ்ட்டு ஜங்குக்கு உட்காந்துருக்காரு, அப்புறமா நடுவில் ஜிம்மின் உட்காந்துருக்காரு, பின்னாடி தயாங்க உட்காந்துருக்காரு ஓகேவா. ஸோ 3 பேரும் வந்து இப்போ கிளம்புறானுங்க. இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா ஹீரோயின்ஸை தான் பார்க்க போகிறோம், அதான் உங்களை. ஸோ 3 பேரும் வந்து கிளாஸை முடிச்சுட்டு வந்து போயிட்டுருக்கீங்க. லைக் உங்களுக்கு சண்டே கூட ஸ்பெஷல் கிளாஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து பப்ளிக் வந்து கிட்ட நெருங்கிறதுனால வந்து சண்டே கூட உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு பெண்ணை நிமித்துறாங்க. இங்கே கனிய லட்சியம், ஐயோ கடவுளே, சண்டே கூட நம்மளுக்கு லீவ் இல்லடி, எதுக்குடா 10th வந்தோன்னு இருக்குது, 9thலே இருந்துக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு கனி புலம்பிட்டு வரான். ஆமாண்டி அதை வேணால் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்ய சப்போர்ட்டு. ஏய் பப்ளிக்கே கிட்ட வந்துடுச்சு, இன்னும் படிக்காமல் சுற்றிட்டு இருக்கீங்க, பப்ளிக்கில் என்ன மார்க் வாங்குவீங்களா? அதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோம், சண்டே ஒன்றா லீவ் விட சொல்கிறீ, இப்போ பார்த்தாலும் படின்னா மனுஷனுக்கு டென்ஷன் ஆகாதா? எல்லாம் அவங்க நல்லதுக்காக என்ன நடந்ததோ தெரில. சரி ஸ்பெஷல் கிளாஸ் தான் வைக்கிறாங்க, ஏதாவது ஸ்பெஷலாக ஸ்நாக்ஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறான்ல, அது கூட தரதில்லை. எப்போ பார்த்தாலும் படி பேசினாலும் படி ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் இந்த ராட்சசி கத்துறா. மேக்ஸ் டீச்சராக அவள் ஷே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷி கத்த. எங்கள் அம்மனி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து ஆமாசாமி போட்டுருக்கா. நீங்கள் 2 பேர் திறந்து மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது அப்போ வந்து ஒரு பையன் வந்து கூப்பிட்றான். டக்குன்னு 3 பேர் திரும்பவே வயன் என்ன விஷயம் சொல்லு நிஷாந்த், எனக்கு உன்னோட நோட்ஸ் கொஞ்சம் வேணும், தர முடியுமா?
தரேன் இந்தா. ஆனா நாளைக்கு என்கிட்ட குடுத்துரு. எனக்கு படிக்க வேணும். ம் சரி. இங்க அப்படியே கனி, லக்ஷி அப்படியே அவன ஒரு பார்வை பார்க்குறாங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு வயனுக்கு மட்டும் பாய் சொல்லிட்டு போறான் அந்த பையன். எங்க லக்ஷி, ஓய் கனி, ம் எனக்கு என்னமோ இது சரியா படலையே. எனக்கும் அப்படி தானே தோணுது. நாம் இங்கே 2 பேர் குத்துக்கலாட்டம் இருக்கோம். அவன் என்னமோ நம்ம இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி வயன்கிட்ட மட்டும் வந்து பேசிட்டு வயனுக்கு மட்டும் பாய் காட்டிட்டு போகிறான். எனக்கு என்னமோ வயனுக்கு ரூட் விட்ற மாதிரி தெரியுது. ஏய் சி, என்னடி பேசிகிட்டு இருக்கீங்க? பின்னடி நாங்கள் இங்கே 2 பேர் இருக்கோம். நாங்கள் இந்த உலகத்துலேயே இல்லாத மாதிரி தானே அவன் பேசிட்டு போகிறது. ஏய் உங்களுக்கு அவனுக்கு தான் சண்டையாச்சே. அந்த சண்டை சால்வே ரொம்ப நாள் ஆச்சே. தெரியல, இன்னும் உங்களுக்கு சரி அவனுக்கு உங்கள் மேலே கோவம் வந்துருக்கலாமோ என்னமோ. அப்படின்னு நினைக்கிறேன். ஏய் இல்லை, நல்லாவே எங்கெல்லாம் பேசினான் நேற்று. எனக்கு தெரிஞ்ச ரூட்டு தான் விட்றான்னு நினைக்கிறேன். ஏச்சே, அவன் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா? யார் அவன் நல்ல பையன்? சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. எங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விம்கோக் வந்து நல்லா பைக்கை வந்து ரேஸ் பண்ணிவிட்டு ஜல்லுன்னு போகிறாங்க. அப்போ வந்து இவங்க 3 பேர் ரோட்டுக்கு ஓரமாக தான் போயிட்டுருப்பாங்க. இவங்க வந்து 3 பேர் அப்படியே இடிச்சா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லுன்னு போயிட்டு போயிருப்பாங்க. அப்படியே கத்துறாங்க ஏ அப்படின்னு சொல்லிட்டு. லக்ஷி அப்படியே பார்த்துட்டு யாரா நீங்கள் அப்படி சொல்லிட்டு பச்சை பச்சையாக திட்டுறா. கனி அப்படியே வாயை பிறந்துட்டு பார்க்குறா. யாரா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வயனுமே அந்த வண்டி போகிற இடத்தையே பார்த்துட்ருக்கா. இப்போ வந்து தயம் வந்து அப்படி மெதுவாக திரும்புகிறா. லைக் இப்போ கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து வயன் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தயங்கமே பார்க்குறாரு. அப்போ 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் ஆகுது. எங்கள் தயங்க அப்படியே யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு பார்த்துட்ருக்காரு. எங்கள் வயனுமே பேன் தான் பார்த்துட்ருக்காங்க. எங்கள் லக்ஷி கத்திட்டே இருக்கா. டே முடிஞ்சா என்கிட்ட வந்து சண்டை இல்லைங்கடா, என்னடா அப்படியே இடிச்சுட்டு போகிறீங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பச்சை திட்டிட்டு இருக்கா. என்னடி இப்படி திட்ட கம்னு ரோட்டில் எல்லோரும் இருக்காங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து போய் லக்ஷி வந்து கண்ட்ரோல் விடுடி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷி வந்து கோவத்தில் வந்துருக்கா. சரி விடு அப்படியே பவுட் பண்ணிட்டு இன்னொருத்துக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கனியை பார்த்து முறைக்கிறேன். ரோட்டில் எல்லோரும் இருக்குங்கடி சரி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷி வந்து அமைதியாயிட்டா. எங்கள் அப்படியே லக்ஷியும் கனியும் அப்படியே வயனை பார்க்குறாங்க. வயன் அப்படியே பேரச்ச மாதிரியே இருக்கா. வயனு என்னது என்னடி ஆணி என்னத்தை பார்த்துட்ருக்கேன்? ஒன்றுத்தையும் பார்க்கலையே. வீட்டுக்கு போகலாமா வேணாமா? போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வயன் கனி லக்ஷி 3 பேருமே வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து லக்ஷி தான். ஸோ அப்படியே போயிட்டு அவளுக்கு ஒரு கடுப்பாக இருக்குது. எவனு தெரியல மட்டும் கையில் குடைச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பச்சையாக மனசுக்குள்ளே திட்டிகிட்டு வரும்போது பார்த்தா இங்கே வந்து லக்ஷிக்கு வந்து ஒரு தம்பி இருப்பான் போல். அவன் வந்து அந்த ஃப்ரீ ஃபயர் வந்து விளையாடிருக்கான். அட்ரா புட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். லக்ஷிக்கு அது கேட்டோன்னே எரிச்சல் ஆகுது. மண்டையில் தட்டிட்டு சும்மாறா கத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகவே அவன் தம்பிக்கு டென்ஷனு அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறான். ஷையோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரைஸை வந்து அப்படியே ரோல் பண்ணிட்டு தாங்க முடியல. இப்போ எங்கள் அம்மா வந்து என் மண்டையிலே கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே கொட்டு லக்ஷிக்கு. அம்மா கொட்டாம உன்னால் பேச முடியாதா? என்ன பண்ணுவோம் தம்பியே? அவன் அப்படி கத்திட்டு இருந்தால் நான் கொட்டா தான் செய்வேன். படிக்க சொன்னால் கேம் விளையாடிருக்கா. அப்படியே வந்து அவங்க அம்மா தம்பி மறைக்கிறாங்க. இல்லைம்மா இப்போ தான் எடுத்தேன், ஒழுங்கு மாதிரியாக ஃபோன் வச்சுட்டு போய் படிப்போம் அப்படியே முடிச்சுட்டே இருக்கான். வே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷி இந்தா அப்படின்னு சொல்லி கையில் கொடுப்போம். என்னம்மா கடைக்கு போயிட்டு வா. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் வச்சுட்டு ஃபஸ்ட்டு போய் லக்ஷி வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிட்டு வருவாள். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி வந்து ரிமோட் எடுத்துட்டான். லைக் வந்து இப்போ ஏதோ படம் பார்த்துட்ருக்கான் போல். அது ஒரு சவுண்டை வேறு வச்சுருக்கான். ஆனால் லக்ஷிக்கு செம்ம காண்டாகுது. அவன் வந்து கீழே சேர்மேன்லாம் உட்காரல, ஸோ கீழே தான் உட்காந்துட்ருக்கான். எட்டி ஒரே உதச்சிட்டு ஓட்டியே போயிட்டான். இங்கே டக்குன்னு வந்து லக்ஷியோட தம்பி வந்து ஆமே அப்படின்னு சொல்லி கத்துறான். ஷைனியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடியே போயிட்டீங்க. ஐயோ முதுகலே எட்டி வச்சு வருட்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி அப்படியே ரிவேஞ்ச் எடுக்க காத்துட்ருக்கான். ஸோ இப்போ லக்ஷி வந்து அப்படி வந்து என்ன பண்ணுறான்னா போகும்போது ஒரு லாலிபாப் வாங்குறேன். 2 ரூபா தானே, அம்மாக்கு என்ன தெரிஞ்சிருவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாலிபாப்பை வாங்கி வாயில் வச்சு சப்பிக்கிட்டே வந்துட்டுருக்கா. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவள் வெஜிடபிள்ஸ் வாங்கணும். அப்படியே வெஜிடபிள் கடையை பார்க்குறா. பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி சண்டே கூட இல்லையே.
ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை பார்க்குறேன். எனக்கு இந்த கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, தள்ளுங்க, நீ தள்ளுடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே சண்டை மேலே சண்டையே போயிட்டுருக்கு. இந்த கூட்டத்துக்குள்ளேயா நம்ம போகணும், நம்மளால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்யம் அப்படி யோசிச்சிட்டே இருக்கா எப்படி போகலான்றது. எங்கள் ஜிம்மன் பார்க்கலாம். எங்கள் ஜிம்மன் ஒரு வேளை வீட்டுக்கு வந்தோடனே எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தலைகளே ஒரு கொட்டு. அம்மா கூட்டாமல் பேச மாட்டியோம்மா, வலிக்கிட்டோம் அப்பயாவது உரைக்குதான்னு பார்ப்போம். என்ன விஷயம், எதுக்கு ஃபோன் பண்ண? கடைக்கு போய்ட்டு வா. கடைக்கு போகிறதுக்காக என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? ஆமாண்டா, உனக்கு சமைச்சு போடுறது யார்? நான் தானே. அதுக்கு பொருளாக வேணும், பொருள் இல்லாமலாம் எல்லாம் சமைக்க முடியும். உனக்கு சாப்பாடு வேணும்னா போய் கடைக்கு போய்ட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி மறைக்கவே. டாய் ஆமாம் இதான் உனக்காக நான் போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஜிம்மன் அப்படி நடிச்சுட்டு போகிறாரு. காசு இல்லாமல் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுவியா? கொடுமா. திரும்பி மாட்டேன் லொட்டுன்னு கொண்டு. அம்மா என்ன நம்ம பட, உனக்கு பயப்பட்டு போச்சுடி, இரு அப்பா கிட்ட சொல்கிறேன். சொல்லுடா போடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மனோட அம்மா, என்னடா அவங்க அம்மா இப்படி பேசுகிறாங்க, விட்றா சரிடா நீங்கள் போங்க, நான் வரேன், கடைக்கு போய்ட்டு வரேன், சீக்கிரம் வா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மனை வந்து கிளம்புறாரு. எங்கள் ஜங்குக்கும் தயவங்கும் வந்து கிளம்பியிருப்பானுங்க. வர இந்த அம்மா தொலை தாங்கவே இல்லை. நம்மளை சுத்தம் மதிக்கவே மாட்டேங்குதே. எப்படி நம்மளை மதிக்கும்? நம்ம தான் ஒழுங்காக மார்க் எடுக்கிறதுல, ஸ்கூலில் ஒழுங்காகவும் டீசெண்டாகவும் இருக்கிறதே இல்லை. அப்போ எப்படி நம்மளை மதிப்பாங்க? கொஞ்சமாக மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும் ஜிம்மனா. அதெல்லாம் நம்மளுக்கு வருமா? ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு வழியாக கடை தெருக்கு வந்துட்டு ஏதோ சின்ன பொருளாக வந்து வாங்கிட்டுருக்காரு. என்னென்ன வாங்குறாங்கன்னா வந்து இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது இப்போ கடைசி லிஸ்ட்டில் வந்து காய்கறி இருக்குது. காய்கறி கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரும்போது ஒரே ஒரு கடை, அதில் அவ்வளோ கூட்டம், அப்படி சண்டை பிடிச்சி முடியை பிடிச்சி இழுத்துட்டு அவ்வளோ ரணகலமாக இருக்குது. இந்த கடையிலையா நம்ம காய் வாங்கணும், வேறு எந்த கடையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு, ஹலோ அம்மா என்னடா, நீ சொல்கிற கடைக்கு தான் வந்திருக்கேன், ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்கே அப்படின்னும். வேறு ஏதாவது கடை இருக்கா? வேறு ஏதாவது கடைக்கு போகணுன்னா நீ வந்து அடுத்த ஊருக்கு தான் போகணும். ஏம்மா நிறைய கடை இருக்குல்லாமா இந்த ஊருக்கு, அதுக்கு ரொம்ப தொலைவு போகணுண்டா, அங்கே வேறு நிறைய விலை சொல்லுவாங்க, நீ அங்கே தான் வாங்கணும், அங்கே தான் ரொம்ப கம்மி ரேட்டு கொடுப்பாங்க. இந்த கூட்டத்தில் நான் எப்படிம்மா வாங்குறது? எப்படியே வாங்கிட்டு வாம்மா. இந்த கூட்டத்துக்குள்ளே மட்டும் நான் நுழைஞ்சேன், என்னை நசுக்கியே சாவடிச்சிருவாங்க. பரவாயில்லடா, எனக்கு காய்கறி வேணும், எனக்கு வேணும், இன்றைக்கி சாப்பாடு வேணும்னா அது வேணும், ஆனால் வேறு கடையில் வேணும். இல்லை, எனக்கு இப்போயே நான் செய்யணும், நேரம் வேறு ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்கிட்டு வா. பிள்ளைய பற்றி உனக்கு கவலை இல்லைடா அப்படின்னு சொல்லி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு முன்னாடி லக்ஷ்யம் இருக்கா. அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஏதோ ரேஸில் ஓட போகிற மாதிரி உள்ளே போகிறோம், நுழையிறோம், தட்டி தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்யம் அப்படியே பொசிஷன் ஓட போகும் போது இவ யார், இவ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அடக்கின்னு வந்து லக்ஷ்யோட ட்ரெஸ் காலர் இருக்கும்ல, அவள் வந்து லைக் ஷர்ட் மட்டும் ஏதோ போட்டிருப்பா, டடக்குன்னு வந்து பிடிச்சிடுறாரு. என்ன கழுத்தை இருக்குது, நம்மளை நவர முடியல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக பின்னாடி திரும்ப பார்க்குறா. பார்த்தா அது ஜிம்னு. அந்த மனுஷன் அப்படியே மண்டையை வந்து சைடாக சாய்ச்சிட்டு, என்ன பண்ணுற நீங்கள் எதுக்கு என்னோடய ஷர்ட்டை பிடிச்சிட்ருக்கீங்க? இந்த கூட்டத்துக்குள்ளே மட்டும் போன நசுக்கியே உன்னை சாவடிச்சிருவாங்க. பார்க்கலாமா? என்னெல்லாம் நசுக்கியில் சாவடிக்க முடியாது. அப்படியா? ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே. ஃபஸ்ட்டு என்னோடய ஷர்ட் கலர் விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லக்ஷ்யம் இப்படி ஜிம்மில் பார்த்து முறைக்குது. எங்கே பாரு, நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே டடக்குன்னு லக்ஷ்யம் அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ளே பூந்துட்டா. போச்சு, செத்தான். நான் சொல்லி கேட்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ளே ஒரு 20 நிமிஷம் இருக்கும். என்ன செத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது டடக்குன்னு இப்போ லக்ஷ்யம் வந்து வெளியே வந்துட்டா. கையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்கறி. எப்படி அதெல்லாம் அப்படி இந்த லக்ஷ்யம் யாருன்னு நினச்சா? உன்னால் முடிஞ்சா போய் வாங்கி பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட நெத்தியில் அப்படியே பட்டுன்னு அடிச்சுட்டு போகிறா. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் லக்ஷ்யம் பார்த்து முறைக்கிறாரு. எவ்வளோ தெரியுந்த நெத்தியில் அடிப்பேன், உன்னால் முடிஞ்சா வாங்கி பாரு பட, எவ்வளோ தெரியுது என்ன போடணும்னு சொல்லு உன்னே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள லக்ஷ்யம் என்கிட்ட எஸ்கேப்பு. தப்பிச்சிட்டாலே. இவளை பார்க்கும்போது
எனக்கு அந்த லக்ஷி தான் நான் வரா. ஐயோ, சின்ன வயசில் அவ்வளோதான் இன்ன வரைக்கும் நான் எங்கள் அம்மா கிட்ட திட்டு அடி வாங்கிட்டே இருக்கேன். ஓ, லக்ஷி நம்படுத்திட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கடுப்பில் இருக்கவே காய்கறி வேறு வாங்கணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கூட்டத்துக்குள்ளே போடுறாரு. அப்படியே ஒருத்தங்க தலையை பிடிச்சி இழுக்க, அவங்க ஷர்ட்டை பிடிச்சி இழுக்க, கழுத்துலாம் இருக்கிறாங்க. எங்க என்னங்க பண்ணுறீங்க, அவளுக்கு கழுத்து 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 அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த மனுஷனில் தாண்டி போய் காய்கறியில் வாங்கிட்டு வெளியே வந்துட்டார். இப்போ அப்படியே பைக் எடுத்துகிட்டு இதுங்களா பொம்பளைங்களா முடிய பிடிச்சலாம் இழுத்துருச்சுங்களே, சே உயிர் தப்பிச்சதே பெரிய பாக்கியம் போல, எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பண்ணி சல்லுன்னு போயிட்டாரு. இங்கே வேறு ஃபோன் வேறு அடிக்கிறாங்க, டே எங்கடா இருக்கேன், வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன்னு வீட்டுக்கு போவே. இங்கே அப்படி எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அம்மா வெளியே வந்து பார்க்குறாங்க. எங்கள் ஜிம்மன் அப்படியே வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே மேலே வராரு. அம்மா இந்தம்மா, டேய் ஒரு நிமிஷம், என்னம்மா என்ன யார்கிட்ட சண்டை போட்டு வந்தியா? இல்லைம்மா காய்கறி தாம்மா வாங்கிட்டு வந்தேன். அப்போ உனக்கு எந்த நன்மை, ஏன் சட்டை கிழிஞ்சிருக்கு, தலை கலைஞ்சிருக்கு? டேய் என்னடா பண்ண நான் சொன்னேன்ல அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு, நீ கேட்காம அங்கே தான் போய் வாங்கணுன்னே. நானும் அந்த கூட்டத்துக்கு நனைஞ்சேன். என் நிலமை பாரு, விட்ட சாகடிச்சிருப்பாளுங்க, எப்படி தப்பிச்சு வந்துட்டேன். அவங்க அம்மாவுக்கு சிரிப்பு தாங்கலை. காலம் பார்க்கவே ஜோக்கர் காலம் மாதிரி இருக்கு. மா இல்லைடா, நீ சொல்கிறது கேட்டோன்னே இவன் எங்கேயோ வேறு எங்கேயோ போக பிளான் பண்ணுற போல், அதனால தான் நம்மக்கிட்ட பொய் சொல்கிறோன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். எனக்கு வீடியோ கால் பண்ணி காட்டியிருக்கலாம்லடா, அப்போ நீ என்னை நம்பவே இல்லை. உன்னை நம்புறதுக்கு தான் வந்து வாரம் என்னை ஸ்கூலுக்கு வர வைக்கிறியே. அது தெரியுதுல்ல உன் லட்சணம். சரி போ மேலே. இல்லைம்மா இது என்னது, ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு 8 மணிக்கு வந்துடுறேன். அவ்வளோ நேரம் இருக்கும் நீங்கள் என்னால் வந்துடுறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. டேய் போயிட்டானா எங்கே போயிட போகிறான், எப்படி இருந்தாலும் சாப்பாடு இங்கே தானே வந்தாங்கணும், பார்த்துக்கிறப்ப. ஆனால் ரொம்ப காமெடியாக தான் இருக்கா நம்ம புள்ள அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே வந்து ஜிம்மனோட அம்மா வந்து உள்ளே போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா வயனை தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பீங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு வந்து சமையலில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க. பாத்திரம் கழுவுறது, அதுக்கப்புறம் காய்கறி கட் பண்ணி தருது, சமைக்கும் போது லைக் நான் இது வந்து அரைச்சிடணுன்னே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் உங்கள் அம்மாவுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு சரி நீ போய் படி, எனக்கு இதுவே போதும்னு சொன்னேன்னே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்க போயிருப்பீங்க. அப்போ படிச்சுட்டு இருக்கும் போது வந்து லைக் அப்படியே ஒரு டைரி எடுக்கிறீங்க. ஸோ நீங்களுமே டைரி வந்து எழுதுவீங்க, ஓகேவா? ஸோ அந்த டைரி எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் எது எழுதி வச்சுருக்கீங்க, இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே இவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணது கிடையாது, ஆனால் உங்ககிட்ட மட்டும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், அது ஏனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில் வந்து எழுதி வச்சுருப்பீங்க போல். இந்த மாதிரி அதை படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ டக்குன்னு இன்றைக்கி ஒரு பையனை பார்த்தல, ஆனால் அவனோட ஃபேஸை முழுசாக பார்க்கல, அவன் கண்ணு மட்டுமே தான் நான் பார்த்தேன். என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. அவன் கண்ணு என்னமோ தெரியல, ஆனால் வீட்டுக்கு வர வரைக்கும் அவன் கண்ணு மட்டுமே தான் எனக்கு ஞாபகம் இருந்துட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி விட்டுத்தள்ளு, அது எது வேணால் இருக்கட்டும், நம்ம படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ வயன் வந்து படிச்சுட்ருக்கா. எங்கே தயாங்க ஜங்குக்கும் டேய் எங்கடா ஜிம்முன்னு இதோ வந்துடுவான். எங்கள் ஜிம்முனுக்கு அப்படியே ஃபோன் அடிச்சுட்டு டேய் சைத்தானே எங்கடா இருக்கா, இதோ வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து இவங்களுக்கும் ஜாக்சன் குரூப்புக்கும் ஒரு ரேஸ் நடக்க போகுது, ஏதோ பெட் கட்டியிருக்காங்க போல். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ இவங்க 3 பேர் வந்து கிளம்பியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இதோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிவோர்ஸ் வந்து நினைக்கிறேன், ஓகேவா? சாரிடா மன்னிச்சிக்கோங்க. ஓகே பாய். na 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 na